தமிழ்நாட்டின் நிதி உரிமை, மொழி உரிமை, கல்வி உரிமை ஆகியவற்றுடன் இந்தியாவின் கூட்டாட்சி உரிமைக்காகவும் திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவார்கள் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கவுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. அப்போது நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு ஆங்கில பெயர் சூட்டுதல், காவிரி, வைகை, தாமிரபரணி ஆறுகளை சுத்தம் செய்தல் ஆகிய கோரிக்கைகள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மும்மொழி கொள்கையில் பின்வாங்கிய மகாராஷ்டிராவிற்கு கல்வி நிதி வழங்கி தமிழ்நாட்டை மட்டும் வஞ்சிப்பது குறித்தும், ஒன்றிய வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% பங்கு வழங்கும் கோரிக்கை பற்றியும் எடுத்துரைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி பகிர்வில் அநீதி, ஒன்றிய மாநில அரசு இணையும் திட்டங்களால் நிதி நெருக்கடி ஆகியவை பற்றியும் திமுக எம்பிக்கள் குரல் எழுப்ப உள்ளனர். இரும்பின் தொன்மை குறித்து மௌனம் காப்பதோடு கீழடி ஆய்வறிக்கையை ஏற்க மறுக்கும் ஒன்றிய அரசு 100 நாள் வேலை மற்றும் ரயில் திட்டங்கள் உள்ளிட்டவைகளுக்கும் நிதி வழங்காமல் வஞ்சிப்பது குறித்தும் உரிமை குரல் எழுப்ப திமுக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில தகுதியை தட்டி கழிப்பது, பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம், இந்தி சமஸ்கிருத திணிப்பு, ரயில் கட்டண உயர்வு, மீனவர் கைது நடவடிக்கை ஆகியவற்றை தீவிரமாக எதிர்ப்பதுடன் கச்சத்தீவு மீட்பு, மாநில பட்டியலில் கல்வி, திருக்குறளை தேசிய நூலாக அறிவிப்பது ஆகிய கோரிக்கைகளை வலுவாக முன்வைக்க வேண்டுமெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.